வணக்கம். நமக்கு ஏன்கனி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு கேள்விங்க. யூடியூப்ல இருந்து எடுத்த கேள்வி. 6, 8, 12ஆம் அதிபதிகள் இணைவு. கடக லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இவங்கலாம் இருக்கிறாங்க. இது என்ன பலன்? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே. இயல்பாக கேட்டீங்கன்னா, சும்மா ஒரு கிரகத்த வச்சு லக்னத்தையும், லக்னாதிபதியும் பார்க்காம பலனே சொல்ல முடியாதுங்க. தயவு செஞ்சு ஒருத்தரு ராசிய வச்சுக்கிட்டு பலன் சொல்றாரு. 8ல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கிட்டு பலன் சொல்றாருன்னா, அத கேட்காதீங்க. அப்படிலாம் பலன் இல்ல. பலன் என்பது ஜோதிடத்துல ஜோதிட பலன்ன்றது லக்னத்துல ஒட்டி வரக்கூடிய அமைப்பு. எடுத்தோனே ஓகே 6, 8 எல்லாம் இணைவெல்லாம் இருக்குங்க. லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு? லக்னாதிபதி ஒளியான இப்ப கடக லக்னம்னு வேற குடுத்திருக்காரு. கடக லக்னமா இருக்கும்பொழுது லக்னாதிபதி ஒளியான சந்திரனாக இருக்கிறாரா? ஒளி இழந்த சந்திரனாக இருக்கிறாரா? ஸ்தான பலத்தோட இருக்கிறாரா? ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறாரா? அமாவாசையா இருந்தாலும் திக்பலமா இருக்கிறாரா? இந்த அமைப்புகள்லாம் பார்க்கணும். பலவீனமா இருக்கிறாரா? சனியோட பார்வையில இருக்கிறாரா? சனி இணைவுல இருக்காரா? ராகுவோட இணைவுல இருக்காரா? இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, ஒருவேளை லக்னம் பலமா இருக்குது. ஓகேங்களா? இல்ல லக்னத்திலே அவர் கடக ராசி, கடக லக்னமாகவே இருக்கிறாரு. ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறார். உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானாதிபதிகளாக இருக்கக்கூடிய கிரகங்கள் 11ஆம் இடத்துல நியூட்ரல் பலனை உங்களுக்கு செய்யணும். என்ன பண்ணும்? அந்த தசைகள்ல உங்கள வெளியில நகர்த்தி கொண்டுட்டு போற வேலையை செய்யும். வருமானங்களை உங்களுக்கு மறைவான லாபங்களை கொடுக்கும். இவ்வளவுதாங்க பலன். ஆனா லக்னாதிபதி பலமா இருக்கணும். லக்னாதிபதி அமாவாசையாயி லக்னத்துல ஒரு பாவ கிரகம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. ராகு லக்னத்துல வந்துடுறாரு. சந்திரன் போய் நீச்சமாயிடுறாரு. அமாவாசையா இருக்கிறாரு. தீபாவளி இல்ல. அடுத்த அந்த வைகாசி அமாவாசை அமைப்புகள்ல வந்து லக்னமும் கெட்டு, லக்னாதிபதியும் கெட்டு இந்த அமைப்புகள்ல இருக்கும்போது கடுமையான மோசமான பலன் தான் இருக்கும். எந்த பலனும் இருக்காது. அதே நேரத்துல ஒளி பொருந்திய சந்திரன் நீங்களே தைப்பூசம் அன்னைக்கு பிறந்துடுறீங்க. தைப்பூசம் அன்னைக்கு பிறந்துடுறீங்க. இந்த அமைப்புகள்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களை பிரச்சனையில இருந்து விடுவிக்கிற வேலையெல்லாம் செய்யும். ஒரு ஒரு தடவை அவங்க வரும்பொழுது பிரச்சனையில இருந்து உங்களை விடுவிப்பாங்க. மறைவான லாபங்களை கொடுப்பார். மறைவு ஸ்தானத்துல அதிபதிகள் லாபத்துல இருக்கும்போது மறைவான லாபங்களை கொடுப்பார். மறைவான விஷயங்கள்ல வெற்றிகளை கொடுப்பாங்க. 6, 8, 12ஆம் பாவக வழி சம்பாதிப்பீங்க. அது ட்ரேடிங்கா, அது ஷேர் மார்க்கெட்டா, அது அதிர்ஷ்டமா, அது லாட்டரியா என்னன்றது அந்தந்த தசா புத்தியை வச்சது. இந்த லக்னம் வந்து பலமாக இருக்கிற பட்சத்துல, லக்னாதிபதி ஒளியாக இருக்கிற பட்சத்துல, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயத்துல மிகப்பெரிய லாபங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க கொடுத்திருக்க இடத்துல 11ஆம் இடத்துல இவர் வந்துடுறாரு. யாரு? 11ஆம் இடத்துல குரு வந்துடுறாரு. அந்த குருவின் அமைப்பால கண்டிப்பா சுபர் தொடர்பு கண்டிப்பாக இவருக்கும் வந்துரும். சனிக்கும் வந்துரும், புதனுக்கும் வந்துரும். 2 பேரும் சுப அமைப்புல வந்துடுறாங்கன்னு வச்சுக்கங்க. 11ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து அபாரமான அற்புத பலனை செய்வாரு. ஆல்ரெடி அது சுக்கிரனுடைய வீடா வந்துரும். சுக்கிரனுடைய வீடுல குருவோட இணைந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபத்துவ கிரகங்கள். நீங்களே புத்திசாலியா இருப்பீங்க. இதெல்லாம் லக்னம் நல்லா இருக்கும்போது. லக்னத்துல ராகு கேதுக்கள் கிரகண அமைப்புகள்ல இருக்கிறாங்க. அது செயல்படாது. ஓகேங்களா? லக்னாதிபதி தானே நீச்சமாக இருக்கிறாரு, அமாவாசையா இருக்கிறாரு. எந்த வகையிலும் லக்னாதிபதி பங்கம் பட்டிருக்க கூடாது. லக்னம் கடக லக்னம் பங்கம் பட்டிருக்க கூடாது. சனி பாப்பாரே 3ஆம் பார்வையா சுபத்துவம் அடைந்து லாபஸ்தானத்துல இருந்து 3ஆம் பார்வையா பார்க்கக்கூடிய அமைப்பு பெருசான கெடுதல்களை பண்ணாது. ஏன்னா அது ஒரு பாதுகாப்புன்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். அது அவருக்கு பிடிச்ச நட்பு வீடு, இந்த மாதிரி உபஜய வீடுன்ற மாதிரியான அமைப்புகள்ல சனி தசை கூட மிகுந்த நல்ல பலனை தான் செய்யும். இந்த இடத்துல சனி தசை கெடுக்காது. ஆனால் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் பிரதர். கேள்வி நல்லா இருந்தது. அதனால அட்மின் கொடுத்தாங்க. கொஞ்சம் இதா இருந்தது. லக்னாதிபதி பலமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனையும் உங்களால எதிர்கொள்ள முடியும். லக்னாதிபதி பலவீனமா இருக்கிறாரு. ஃபூ அப்படின்னு ஊதுனா பறந்து போய் விழுந்துருவீங்க. இவ்வளவுதான் பிரதர் வித்தியாசம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.